அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறையா படங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் விந்தான்ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு 2 விஷயம் தான் தோணுச்சு. சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் விவேக் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி. மற்றும் இங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அணிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவர்கள் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சு கேட்க இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வெற்றி வந்து ரொம்ப அவசரப்படாமல் இந்த ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக 2-3 படம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், வேறு மாதிரி பண்ணுவோம், உடனே ஆக்ஷன் அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு எது வரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போய்ட்டுருக்கீங்க. வெற்றி ரொம்ப சந்தோஷம். அவருடைய முதல் படம் 8 தோட்டாக்கள் அவரோட நான் நடித்து நான் அப்போ இருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறன்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற புதிய இசையமைப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களுக்கும், தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோரில் பண்ணுவார். நிச்சயமாக இந்த ஆலன் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவாவுடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளை பேசி ரொம்ப களைப்பாக இருக்கும் கவிதாமை அவர்களுக்கு வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னென்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில், இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் சோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சிவா சார், நான் அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்லலை, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள் சங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமாக சரி, அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு
நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு ட்ராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதை தான் நம்ம ஆடியன்ஸுக்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணதை வருத்தப்பட்டேன். இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியாக இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்தில் வந்து அமைதியாக இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசித்து இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளுமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவில்லாமல் நம்ம ஏதாச்சும் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களையுமே எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அது செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், அது மட்டும் பேசிட்டு போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் இன்னும் நான் நடிச்சு இடம் பெற்றிருக்கிற படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆல் அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக். கார்த்திக் பிரசன்னா. நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுனதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர் இப்போதான் பேசிட்டு இருந்தேன். பேசவே தெரியுதுன்னு எக்கச்சக்கமாக பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படத்தில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கே, அது கார்த்திக் நேதா எழுதுருந்து, என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது. சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம். சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக் சூப்பராக இருக்கு சார், உங்கள் அண்ணன் எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார். இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது. ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.